ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அபூர்வ ராகங்கள். இது லேசுப்பட்ட படம் இல்லைங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி புதுமையும் புரட்சியும் பேசின படம். இதில் நம்ம ஆண்டவரும் தலைவரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி ஏன்ப்பா இப்போ பேசுகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நம்ம தலைவரோட 50வது வருஷத்தை அவங்க ரசிகர்களும் சினிமா நட்சத்திரங்களும் வந்து கொண்டாடினாங்க. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து இந்த படத்தை யூடியூப்பில் நேற்று இந்த படத்தை பார்த்தேன். ஸோ இதோட கதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம ஆண்டவர் வந்து இந்த படத்தில் புரட்சி நாயகனாகவும் உரிமை படைக்கிற ஒரு ஆளாகவும் நடிச்சிருக்காரு. கதையை சொல்கிறேன், உங்களுக்கே புரிய வரும். ஒரு அப்பா, ஒரு மகன், ஒரு அம்மா, ஒரு பொண்ணு. ஆண்டவர் வந்து அவர் அம்மா வயசில் இருக்கிற ஒரு லேடியை வந்து லவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அந்த அம்மாவோட பொண்ணு ஒன்று இருக்குது. அது வந்து ஆண்டவரோட அப்பாவை காதலிக்குன்னு நினைக்குது, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது வந்து ஒரு புதுமையான கதை தானே. இது இப்போதைக்கு புதுமை புரட்சின்னு சொல்ல முடியாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதுவும் கே பாலச்சந்தர் மாதிரி ஒரு டேரக்டரால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்க முடியும். ஸோ இப்படி நான் இப்போ சொன்னேன்ல, இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைனு. இதில் என்னப்பா ரஜினியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க. நான் ஒரு அம்மா, ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு அப்பாவே நம்ம தலைவர் தான். ஆனால் அவரையே கேமியாவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கேன்சர் பேஷண்ட்டாக. படத்தோட 15 நிமிஷத்துலேயே அவர் செத்து போயிட்டாருங்க. இப்போ சொன்ன இந்த உறவு முறைகள், அப்பா மகன் அண்டு அம்மா பொண்ணு, இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி வந்து லவ்வும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்க உறவு முறை என்னவாக இருக்குங்கிறத கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.